பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் மகிமைப்படுவதாக. நீதியின் சூரியனே, உம்மை துதிக்கிறோம், உம்மை புகழ்கிறோம், உம்மை மகிமைப்படுத்துகிறோம். கர்த்தாவே, உலகெங்கும் இருக்கிற தேசத்தின் தலைவர்கள், பெரிய அதிகாரிகள் எல்லோரையும், ஐநா சபை உறுப்பினர்கள், ஐநா சபை தலைவர்கள், இவர்கள் எல்லோரையும் ஆண்டவரே நீதியுள்ள உம்முடைய பிள்ளைகளாக மாற்றும் சுவாமி. இவர்களுக்கு நீதியை கற்பியும். அவர்கள் எல்லோரும் உலகெங்கும் இருக்கிற ஜனங்களை பரிசுத்த பாதையில் நடத்தவும், நீதி நியாயங்களின்படி நியாயத்தீர்ப்பு செய்யவும் அவர்களுக்கு நீர் அதிகாரத்தை கொடுத்தது போல அவர்களுக்கு நல்ல இருதயத்தையும் தாரும். நீதியின் பாதையில் நடக்கக்கூடிய விருப்பத்தை அவர்களுக்கு தாரும். நீதியின் பாதையில் அவர்களை நடக்க செய்யும். இவர்கள் எல்லோரையும் நீர் ஆளுகை செய்யும். தேசத்தின் தலைவர்களை நீர் ஆளுகை செய்யும். அவர்களுக்குள் இருக்கிற எல்லா தீமைகளையும் அகற்றி போடும். தேசத்தின் பாதுகாக்கிற பொறுப்பில் இருக்கிற தேசத்தின் தலைவர்கள் அவர்கள் நல்ல ஆரோக்கியத்துடனும் சுகபலனுடனும் வாழ்ந்து நல்ல இருதயத்தோடு நற்கிரியைகளை செய்யும்படியாக அவர்களை ஆசீர்வதியும். தேச தலைவர்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்படட்டும். உலகத்தில் இருக்கிற எல்லா தேச தலைவர்களும், ஐநா சபை உறுப்பினர்களும், ஐநா சபை தலைவரும் ஆசீர்வதிக்கப்படட்டும். இவர்கள் எல்லோரும் தங்கள் கிரியைகளில் நீதியை நடப்பிக்கும்படியாக, உம்முடைய நீதி நியாயங்களின்படி நியாயத்திற்கு செய்யும்படியாகவும், நீதியை நிறைவேற்றும்படியாகவும் அவர்களுக்கு நல்ல இருதயத்தை தாரும், நல்ல மனதை தாரும். அவர்களை வழி நடத்தும். நீரே ஆளுகை செய்து அவர்களை எல்லாம் நீர் வழி நடத்தும். சர்வலோகாதிபதியே, அப்பொழுது உலகத்தின் ஜனங்கள் பிழைத்திருப்போம். தீமைகள் அகன்று போகும், யுத்தங்கள் ஓய்ந்து போகும், சமாதானம் நிலவும். உம்முடைய நீதி எங்கு விளங்குகிறதோ அங்கு சமாதானம் கிடைக்குமே, தீமைகள் அகற்றப்படுமே, நன்மைகள் நிறைவாகுமே. கர்த்தாவே கிருபையாயிரும். உண்மையே நம்பி இருக்கிறோம். கிருபை கூர்ந்து எங்களை வழி நடத்தும். ஆளுகை செய்து அவர்களை வழி நடத்தும். தலைவர்கள் நற்கிரியைகளையே எப்பொழுதும் செய்யட்டும். தீமை செய்யும் மனம் அவர்களுக்கு வராமல் இருக்கட்டும். அவர்களுடைய ஒவ்வொரு செயலும் நீதியாய் இருக்கட்டும். நியாயத்தை அவர்கள் அறிந்து கொள்ளட்டும். அவர்களுக்கு ஞானத்தையும் உணர்வையும் அருளும் ஆவியை தந்தரலும். ஆவியானவர் நிரப்பட்டும். உணர்வின் ஆவியானவர் நிரப்பட்டும் சுவாமி. எல்லா துதியும் கனமும் வல்லமையும் மகிமையும் ஸ்தோத்திரமும் வளமும் சதா சர்வ காலங்களிலும் உமக்கே உண்டாவதாக. ராஜாதிராஜா இயேசுவின் நாமத்தினால் பிதாவே, ஆமேன். மாரநாதா.